நான் வெளியே சத்தம். ஏ பெருசு என்ன பண்ற? தூக்கு போட்டுக்கு போறேன். தூக்கு போட்டுக்கு போறியா? ஏய் என்னப்பா என்ன ஆச்சு? எல்லாம் என்ன ஏமாத்தாங்க, எல்லாமே போச்சு. யோ உங்க வீட்டு கதை ஏதாவது இருந்துட்டு போட்டோம். சரி எங்க வீட்டு மரத்தான ஏன் வந்து தூக்கு போட்டுக்கிற? வேற எங்க வாட்டமா மரம் இல்ல, அதனாலதான் ஊட்டாட போட்டுக்கிறேன். என்னத்துக்க நீ ஆவியா வந்து எங்களை பயமுத்துக்கா? ஒழுங்கா கவுர் அவுத்துரு. ஏப்பா ஒரே வாட்டித்தப்பா தொங்கிக்கிறோம்பா. ஐயா என்னடா இது? சரி அப்படின்னா தான் உங்க வீட்டுல பிரச்சனை. அத நான் சொல்றேன். யோ தாத்தா உன்னை எங்கெல்லாம் தெரியுது, எங்க நான் பண்ணுகிற? டேய் பார்த்தா தெரியல, தூக்கு போறதுக்கு கவுர் போட்டுனுக்குறாரா? பைத்தியம் வந்தால என்ன தாத்தா அறிவுல உனக்கு? போடா, நான் தூக்குல தொங்க போறேன். நீ தூக்குல தொங்கிக்கோ. பக்கத்து வீட்டுக்காரன் கயிறு வேற எடுத்துன்னு வந்துக்கிறான். வந்து அசிங்கமா கத்தினுக்கிறான் வீட்டு வாசல்ல. என்ன பேசுற? உங்க தாத்தா தூக்கு போட்டுக்கு போறாரு, கவுரை பத்தி பேசினுக்கிற? அட பக்கத்து வீட்டுக்காரன் அசிங்கமா வந்து கத்துறான்ப்பா. உனக்கு என்ன தெரியும்? நான் தூக்கு போட்டு பிறகு எடுத்து குட்டு. அத சொல்லிட்டாவது எடுத்துன்னு வந்திருக்கலாம். அவன் இவ்வளவு நேரம் கத்தின்னு இருந்திருக்க மாட்டான். சரி எவ்வளவு நேரம் ஆவான்? டேய் என்னடா பேசுற? எவ்வளவு நேரம் தெரிஞ்சாக்கா இருந்து வெயிட் பண்ணி கயிறு வாங்கிட்டு போவேன். 10 நிமிஷம், அதிக நேரம் ஒரு 15 நிமிஷம் ஆகும்பா. விட்டு பசங்க கயிறு எடுத்துன்னு வந்துட்டானுங்க. இங்க பாருப்பா, சும்மா கத்தினுக்காத. என் பையன் போயிருக்கான், கயிறோட வந்துருவான். கயிறு வரல நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்போ காண்டி மகன வாப்பா, இதோ இதான் தூக்கின்னு வந்து தூக்கு போட்டுக்கு போதான். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லடா. பக்கத்து வீட்டுக்காரன் கயிறை ஏன் எத்துன்னு வரணும்? இந்த ஆள் அசிங்கமா கேக்குறான்டா. என்ன ஏன்பா உங்க அப்பா தூக்கு போட்டுக்கு போறாருப்பா, உங்களுக்கு யாருக்குமா அதுல வருத்தமே இல்லையா? அட என்னப்பா வருத்தம் வேண்டியது இருக்குது? இவன் வந்து எங்க வீட்டாண்ட அசிங்கமா திட்டுறான், எங்கெல்லாம் கஷ்டமா இருக்காதா? எங்க வீட்டு கயிறு எடுத்துட்டு வந்து தூக்க மாட்டிக்கிறான். மானம் கட்டவன். வயிற்றுக்கு சோறு திக்கிறா, வேற ஏதாவது எடுத்துக்கிறியா? ஏப்பா ஒரு 1/4 மணி நேரத்துல புஞ்சிரும்பா, எடுத்துரும் பாப்பா. ஏனோ பாக்கிறதுக்கே பாவமாகுதுண்ணா. ஒரு 1/4 ஹவர்ல முடிஞ்சிருமாண்ணா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. என் பையன் பயங்கர கோபத்துல இருக்கான்ப்பா. என்னப்பா பண்ண? பல்லு வலி இல்ல, கிட்ட வந்து பேசாதண்ணா. தம்பி இவ்ளோ நேரம் பொறுத்துட்டீங்க, ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்துங்களா, என் மாமா முடிஞ்சிடும். சரி ஏதோ பண்ணி தோல. எப்பா 1/4 மணி நேரம் தான் டைம் குடுத்துருக்காங்க, கடகடன்னு பண்ணிக்க. ஐயா யோ என் வீடியா இது? ஸ்ட்ரைட்டா உங்க அப்பனை தூக்கு மாட்டிக்க சொல்ற? ஏம்பா தூக்கு தண்டனை கைதிக்கே கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றுவாங்க. எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டு மரம் தான் பிடிச்சிருக்கு. தாத்தா மாசம் நின்று இருக்காது தாத்தா. டைம் வேற போயின்னே இருக்குது. நான் வேற நாடகம் பாக்கணும். கொஞ்சம் ஹைட்டா ஒரு தேர் போகணும்டா. ஐயா என்னடா சேர் கேட்டுக்கிட்டு? ஓ இது பாருப்பா, சேர் கேக்குது. அப்போ என்னப்பா நீ மரத்துல இருந்தே தொங்கிக்கியாம்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பா போயிட்டா வர மாட்டாருயா, என்னயா பேசுற? எனக்கும் தெரியும் தம்பி, அது கூடவா தெரியாத இருக்கிறோம் நாங்க. நான் விஷயத்துக்காக அவர் தூக்கு போட்டுக்கிறாரு, அதையாவது சொல்லு. என்ன கேக்குறல்ல, அது அவரே கேளு. போ டைம் ஆகுது, நீங்க சும்மா அவரு கேளு இவரு கேளுங்க, டக்குன்னு போட்டுக்க சொல்லுப்பா. ஏப்பா விளக்கெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம்ப்பா, டக்குன்னு போட்டுக்க சொல்லுப்பா. டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அச்சோ 5 நிமிஷம் தான் ஆகுதான். எப்போ டக்குன்னு போட்டுக்குப்பா, என் வீட்டான வந்து அசிங்கமா கத்தினுக்குறான்ப்பா. ஏய் நிறுத்து, போடாத. டேய் உன் கவர் அவுத்துன்னு போடா. ஏமா தடுக்கிற, தடுக்காதுப்பா. பெருசு இப்ப நேத்து தூக்கு போட்டுக்க போற அப்படின்னா நடந்துச்சு சொல்லு. நான் நினைச்சு எதுவுமே நடக்கல. இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்றது? நான் நினைச்சேன்னா நடக்கல, முதல்ல அதை சொல்லு. அம்பானி கூட நான் பணக்காரனாவன்னு நினைச்சேன், நடக்கல. அப்புறம் அமெரிக்காவில் 25 பங்களா வாங்கி ஒண்ணு நினைச்சேன், அதுவும் நடக்கல. அப்புறம் தண்ணியிலே நடக்கணும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. தண்ணில நடக்கணுமா? எப்படி? தண்ணிக்கு மேல தீ இறங்கவே கூடாது, மேலேயே நடக்கணும். அப்படி நினைச்சே நடக்கல. சரி வேற? வருஷத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், நடக்கல. வருஷத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா? அப்புறம் இந்த உலகமே என் கையில இருக்கணும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. ஓஹோ, இதெல்லாம் நடக்காததுனால நீ தூக்க மாட்டேங்கிற, அப்படிதானே? அதேதான். இப்ப சொல்லி சொல்லி பார்த்தேன், பசங்க கேட்டா எவனும் கேட்கல. நீங்க சொன்னதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். கேட்டுக்கினீங்களா அவரோட ஆசையெல்லாம்? இதெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாது, அதனால போய் சேர்த்தான். நீங்க சொல்றது கரெக்ட். இவரு இந்த கவுர்ல தூக்கு போட்டுக்குன்னா இந்த கவுர்ல ஆவி ஏறிடும், கவுருக்கும் புரோஜனம் தான் போயிடும், உங்களுக்கும் எதுவுமே கிடைக்காது. அதனால இவரை கூட்டு போய் நடு ரோட்ல படுக்க வச்சுட்டுன்னு வச்சுக்கேன், எதனா வண்டி ஏத்திடும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி உங்களுக்கு காசு தருவாங்க. நல்ல யோசனைப்பா, என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னடா இருக்குது? தூக்குடா தம்பி, நல்ல யோசனை சொன்னடா. தாத்தாவா எங்க? அட வாயா, நடு ரோட்ல படுக்காக்குறேன். ஏன்பா? எப்பா நானும் உங்க கூட வட்டா? வாங்கயா, உங்களுக்கு எதனா பங்கு கிடைக்கும். எதுக்குப்பா? ஏன்பா? வாடா. யோ கவுருக்காக வந்து கவுரே விட்டு போறீங்களா? அட கவுரு எதுக்குப்பா? இவரு போனதுக்கு அப்புறம் எனக்கு காசே வரும், அந்த கவுரை நீயே அவுத்து வச்சுக்கோ. வாடா. எப்படியெல்லாங்கிறாங்க மனுஷனுங்க. சரி நம்மளுக்கு ஊஞ்சல் விளையாட ஒரு கவுரு கட்சிச்சு, நம்ம ஊஞ்சலாச்சும் விளையாடலாம்.
என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆடுது? ஆடுறா நீ? நானு போன வருஷம் இல்லாம முந்தின வருஷம் இந்த மரத்துல தான் தொங்கிட்டேன். ஐயோ பேயா!